ஷேய் பெஸ்டோ பிரமா ஹைகோர்ட் கணக்கு ஐயா நீதிபதி சர்ச்சி திங்கக்கிழமை எல்லா நீதிமன்றத்திலும் உட்கார்றார். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அவரே அமர்வார். அவரே நீதிபதி சர்ச்சி மேலே அமர்ந்து உட்காருவார். உட்கார்ந்தவுடனே கணக்கு எழுதுவார். கணக்கு எழுதினவுடனே உள்ளே தூக்கி போடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. கடவுள்னா தெரியாதுல்ல அவனுக்கு. தமிழ்நாட்டுக்காரனுக்கு செத்தவனை போனவனை கும்பிட்டுக்கிட்டு கொட்டு மேலே அடிப்பான். தமிழ்நாட்டுக்காரன் மோசமான பேர். டெல்லியில் இருக்கான்ல 1ஆம் நம்பர் பக்கா திருட்டு பேர். 7 செம்மம் சேட்டை செஞ்சவன் பிரதமர். இந்த செம்மத்தில் அவனுடைய 2 கோழி குண்டை கசக்கி விடுவார். முக்கால் சத்தியம். டெல்லியில் மகாராஷ்டிராவில் உட்காருவார். திங்கக்கிழமை அங்கேயே உட்கார்ந்தார். எங்கே? டெல்லியில் நீதிமன்றத்தில் உட்கார்ந்தாரா அவரே உட்காருவார். உலக நாடே புரிஞ்சுக்கோ. அதுக்குத்தான் கணக்கு ஹைகோர்ட்ஸ் கணக்கு உட்கார்ந்தார். ஹைகோர்ட்ஸ் கணக்கு இப்போ தான் உட்கார போகிறார். இவ்வளோ நாள் கணக்கு போட்டாச்சு, கணக்கு ஒன்றும் எடுக்கலை. இப்போ நானே உட்காருதான் அப்படின்ட்டார். ஒரு ரூபத்துக்கு லட்ச ரூபத்தில் நீதிமன்ற கோர்ட்ஸ் மேலே ஜட்ஜி கோட்சார் மேலே அமர்ந்து உட்காருவார். அவர் தான் உட்காருவார். ஒரு உட்கார்ந்த உடனே சக் சக் சக்குன்னு உள்ளே ஓடுவான். அப்படியே தூக்கி உள்ளே போடுவார். தப்ப முடியாது. அந்த டைம் வரையில் இராணுவம் உள்ளே வரையில் கரெக்டாக ஃபுல் பண்ணி கரெக்டாக இவனை உள்ளே தூக்கி போடணும், இவனை உள்ளே தூக்கி போடணும். இராணுவம் தான் அழைச்சிட்டு போவான். 2 இழுப்பு 2 குடுப்பு. தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் வார்த்தை தான் பேசணும். தமிழ் பண்பாடில் கொடுக்கணும். 2 குடுப்பு. குடும்பமே அப்போ தான் கண்ணீர் கூத்தலுமா அவன் குடும்பத்துக்குள்ளே ஓடும். யார் குடும்பம்? அரசியல்வாதி குடும்பம். புரியுதா? இல்லை வட்டி கடை வரக்கடை நீ தானடா கொடுக்க. வட்டி கடை வரக்கடை நீ தான் கொடுக்க. ஓட்டு போடு 5000 10,000 அதை வச்சு தான் வட்டி கொடுத்து அப்படியே பார்க்கான். நீ இதில் குழல் ஊதான், கொட்டு மேலே அடிக்க பிபி ஊதான். அப்போ இதோட உனக்கு 8 நாட்டு சனி பிடிச்சி ஆட்டி உன் குடும்பம் கந்தல் கோலமாக குடலெல்லாம் வெளியே இழுத்து எறிவான். உன் குடல் திங்கலை ராஸ்கல். முக்கால் சத்தியம். ஹைகோர்ட்டில் கணக்கு சென்னை மெட்ராஸ் திங்கக்கிழமை உட்கார்றாரு. ஐயா ஜட்ஜி மேலே உட்காருவார். ஜட்ஜி மேலே கோட்சார் மேலே ஆணுக்கும் பெண்ணுக்கும். பெண்ணுக்கு பார்வதி அம்மா உட்காருது. புரியுதா? ஆணுக்கு ஐயா உட்காருதா. 2 பேருமே போய் உட்காருதாக. உட்காந்து கையெழுத்தை போட்டு முடிச்சுருவாங்க. தூக்கி உள்ளே போடுறா. நீ வச்ச சட்டம் ஒன்றை வச்ச காவல்துறை வச்சு தூக்கி உள்ளே போடுவார். தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை என் கையில் இருக்குன்னு இவன் நினைக்கான் முதலமைச்சர். முடியாதுடா, இவர்கிட்ட முடியுமா? சட்டப்படியாக எப்படி அதிகாரிகளை மாற்றி போடணுமா, எப்படி அதிகாரிகளை உள்ளே தூக்கி உள்ளே போடுங்கிற கணக்கு அவர் உள்ளே விடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கடா. இல்லை நாங்கள் போடுறோம்.